தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 49. வீட்டுக்கு வந்து இறங்கிய துளசி ஒரு பையை தூக்கி கலாவிடம் நீட்டி, அக்கா, இதுல ரத்தக்கரை உள்ள உடுப்பெல்லாம் இருக்கு, துவைச்சு வெயில காய போடுங்க, வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணுங்க, ராத்திரிக்கு அத்தாச்சிக்கு களி கிண்டி வச்சிருங்க. ம் டிரைவர் அண்ணா கிட்ட ஆஸ்பத்திரிக்கு கொடுத்து விடணும். பிஏ அண்ணா? சொல்லுங்க மேடம். இங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்க போய் அங்க என்ன தேவை ஏதுன்னு பார்த்து கூட இருங்க என்று கலங்கி போய் நின்ற வேலைக்காரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுத்துவிட்டு, ராத்திரி தூங்காம கிடந்தது, தலையெல்லாம் வலிக்குது, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் என்று தன் அறைக்குள் நடந்து போகும் துளசியை பார்த்து அத்தனை பேருக்கும் எரிச்சல் தாங்க முடியவில்லை. எங்கேயோ கிடந்தவளுக்கு மகாராணி அந்தஸ்து கொடுத்து ஐயா இவளை தூக்கி உயரத்துல வச்சாரு. ஆனா இன்னைக்கு அவர் சாக கிடக்கிறாரு, கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம எப்படி நிக்கிறான்னு பாருங்க என்று கமலா கூற, அதான்க்கா, அவர் எப்படா சாவாருங்கிற மாதிரியே காத்திருந்துருப்பா போல, எப்படி பேசிட்டு போறா பாருங்க. அங்க புருஷன் இழுத்துக்கிட்டு கிடக்குறாரு, இங்க வந்து நின்று மிரட்டிக்கிட்டு இருக்கா. என்னத்த சொல்றது, இத்தனை நாள் தேக்கு மரம் மாதிரி நின்னவருக்கு இவளாலதான் அழிவுன்னு தெரியாம போச்சு போல இருக்கு. மாடிப்படியில் ஏறிக்கொண்டிருந்த துளசிக்கு கேட்கத்தான் செய்தது இதை யாவுமே. வெட்டி கதை நின்று பேசாம போய் வேலையை பாருங்க, என்னை பத்தி வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து கதை பேசுங்க போங்க என்று வீடு அதிர கத்திவிட்டு துளசி அறைக்குள் போய் கதவை மூடியவள் ஆ என்று பெரும் சத்தமிட்டு அழ ஆரம்பித்து விட்டாள். அப்படியே கதவில் சாய்ந்து தரையில் மடிந்து உட்கார்ந்த துளசி, என்ன தோற்கடிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு, என்னை அள வைக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சா என் மனசு உடஞ்சு சுள்ளி சுள்ளியா நான் செத்து போவேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என் கண்ணு முன்னாடியே குறை உயிரா விழுந்து கிடந்து என்னை உடச்சிட்டீங்கல்ல நீங்க. மாட்டேன். என் நேசத்தை உதாசனப்படுத்தின உங்களுக்காக, என்னை நேசிக்கவே தெரியாத உங்களுக்காக நான் அழுது கூப்பாடு போடணுமா என்ன? கண்ணீரை அழுத்தி அழுத்தி துடைத்தாள் அவள். ஆனால் இருதயம் வடிக்கும் செந்நீரை அவள் என்ன செய்ய? மாட்டேனே, உங்களுக்காக நான் அழமாட்டேனே. எத்தனை நாள் எனக்காக உங்க கண்ணுல ஒரு துளி நேசம் இருக்குதான்னு காத்து காத்து கிடந்திருப்பேன். எத்தனை நாள் இவர் என் காதலை ஏத்துக்க மாட்டாரான்னு ஏங்கி ஏங்கி நின்று இருக்கேன் தெரியுமா? என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக இவர் மாற மாட்டாரான்னு எளவு காத்த கிளி மாதிரி காத்தே இருந்தேனே. அப்பெல்லாம் என்னை ஓங்கி ஓங்கி நெஞ்சிலேயே மிதிச்சுக்கிட்டு, இப்போ உங்களுக்கு தேவையான உடனே என் கூட வாழ வாடின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு வேணும்னா உடனே எனக்கு நீ வேணும்னு சொல்லுவீங்க. அப்படியே நீங்க தள்ளி விடும்போது போறதுக்கும், நீங்க வான்னு சொன்னதும் வரதுக்கும் நான் என்ன உங்க வீட்டு நாய்க்குட்டியா? ஒருவரின் மனதை உடைக்கும் முன்பாக யோசிக்க வேண்டும். யோசிக்க தவறி உடைத்து விட்டால் உடைந்த இதயம் சற்று கீறி காயப்படுத்தத்தான் செய்யும். அவனால் காயம் மட்டுமே பட்டவள் மறுமுறை அவனுக்காக நேயத்தை அப்படியே கொடுக்க தயங்குவது தவறு இல்லை. நான் துளசி, எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு. நீங்க கட்டின தாலிக்காக நீங்க எப்படிப்பட்டவர்னு கூட தெரியாம வாழ வந்தவனா? அந்த தாலிக்கே அவ்வளவு மரியாதை கொடுத்து ஓடி வந்தவனா? என் காதலுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பேன். என் காதலை, என் நேசத்தை, என் பிள்ளைக்கான மரியாதைய எல்லாத்தையும் காலில் போட்டு நசுக்கி என் சுய மரியாதையை கொல்ல பார்த்த உங்க ரத்தத்தை பார்த்து நான் அழணுமா? நீங்க ஜெயிக்கிறதுக்கு நான் விடுவேனா? மாட்டேனே. உங்க கண்ணு முன்னாடி அழ மாட்டேனே. உங்க கண்ணு முன்னாடி நான் அழுதாதானே நீங்க சந்தோஷப்படுவீங்க. அதனாலதான் நான் அழல என்றவள் நெஞ்சு வெடிக்க, ஆனா ஆனா என் மனசுக்கு தெரியுமே நான் தோத்து போயிட்டேன்னு. என் மனசாட்சி என்னை காரி துப்புதே. உங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா இப்ப கதறி கதறி உங்களுக்காக அலறனே. உங்களுக்காக அழ வச்சிட்டீங்களே ஐத்தான். உங்களை இந்த நிலைமையில பார்த்துட்டு என்னால் அழாம இருக்க முடியல ஐத்தான் என்று ஆ என்று தலையில் அடித்து கொண்டு துளசி அழுதாள். அவள் கண்கள் வடித்த கண்ணீரில் அவள் சேலை எங்கும் உப்பின் வாசனை. அவன் காலையில் கலட்டி போட்டு போயிருந்த சட்டை பறந்து வந்து அவள் மீது விழ, அப்படியே அவன் மீது இருந்து வரும் அதே ராட்சச வாசம்தான் வந்து கணவனை கம்பீரமாகவே தன் முன்னால் நிறுத்த, ஐதா என்று அவன் சட்டையை தன் முகத்தோடு வைத்து புதைத்து கொண்டவள், நீங்க என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? நான் தனியா, நீங்க தனியா வாழ்ந்த போது கூட நீங்க இல்லாம போகணும்னு நான் நினைச்சதே இல்லையே. அன்னைக்கும் அடிபட்டு கிடக்கும்போது எல்லார் முன்னாடியும் திடமா இருந்தாலும் ராத்திரி நான் அழுத அழுக அந்த நிலாவுக்கு மட்டும்தானே தெரியும். என்னை வெறுத்து ஒதுக்கி அந்த தீயவனுக்கே அழுத நானு, எனக்காக, என் பிள்ளைக்காக உயிரை விட துணிஞ்ச இந்த தீயவனுக்காக எப்படி அழாம இருக்க முடியும்? நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல. ஏன் என்னை இப்படி உயிரோட கூறு போட்டுட்டீங்க? எல்லாரும் நான் மனசாட்சி இல்லாத மரக்கட்டைன்னு சொல்றாங்க. யாரு நான் மரக்கட்டையா? சொல்லுங்க ஐத்தான். நான் உணர்ச்சி இல்லாத முண்டமா? நான் இரக்கமில்லாத திமிர் பிடிச்சவளா? நான் அடங்கா பிடாரியா? சொல்லுங்க ஐத்தான். இதுக்கு பதில் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் உங்களை காதலிச்சதோட வலி, உங்களை மட்டுமே நேசிச்சதோட பிரதிபலிப்பு, உங்களை விட்டு கொடுக்க முடியாததோட எதிரொலிப்பு, ஏன் எங்களுக்கு நீங்க அன்பு கொடுக்கலைங்கிறது தவிப்பு, எதிர்பார்ப்பு எல்லாம் வீணா போன கசப்பு, ஏன் என் காதல் தோத்து போச்சுங்கிற தோல்வி. மறுபடியும் மறுபடியும் துளசி காதலுக்காக உங்ககிட்ட தோத்து நிக்கலாம். ஆனா துவாரகனோட அம்மா தோத்து நின்னுடக்கூடாதுன்னு தானே நான் நிமிர்ந்து நின்னேன். ஏன் முதுகெலும்பு உடைச்சிட்டீங்களே. அவன் சட்டை அவள் கண்ணீரில் கேலி செய்ய, நீங்க கலட்டி போட்ட சட்டை கூட என்னை கேலி செய்தாய்தான்.
உங்க வாழ்க்கை நான் இல்லாம பூரணம் ஆகலாம், ஆனா இந்த துளசி வாழ்க்கை நீங்க இல்லாம பூரணம் ஆகாதைத்தான். இப்படி கழட்டி போடுற சட்டை இல்லையே என் காதல். அப்பவும் எப்பவும் நீங்க தான். என் காதலுக்கு உரிய ஒருத்தர் நீங்க மட்டும்தான். என் மகனுக்காக வாழ கத்துக்கிட்டேனே தவிர, என்னைக்கு உங்களை விட்டு வந்தனோ அப்பவே இந்த துளசி செத்துட்டா. மறுபடியும் சாக தெம்பில்லாம தான் உங்களை விட்டு தள்ளி தள்ளி போறேன். இன்னொரு உதாசீனம், இன்னொரு காதல் வலி, அதெல்லாம் என்னால தாங்க முடியாது. உங்களுக்கு காதல் பத்தியும் தெரியாது, காதல் தோல்வி பத்தியும் தெரியாது. அது உயிரை மட்டும் வச்சுட்டு கொல்லாம கொள்ற ஆட்கொள்ளி நோயாய்த்தான். அதுக்கு மருந்து என்ன தெரியுமா? தோல்வியை கொடுத்தவனையே நினைச்சு நினைச்சு செத்து போறதுதான். அந்த மரணத்தை மறுபடியும் மறுபடியும் அனுபவிக்க விரும்பல. ஒரு ஆணோட கர்வம் பெண்ணோட கண்ணீரால தான் ஜெயிக்குது. உங்க கர்வம் ஜெயிக்க விட மாட்டேன்னு நினைச்சினே தவிர உங்க நேசம் தோக்கணும்னு நான் நினைக்கலையே. நீங்க தேவைக்காக மட்டும்தான் என்னை பயன்படுத்துறீங்களோன்னு நினைச்சுதான் உங்களை விட்டு வெகு தூரம் தள்ளி போய் நின்று வேடிக்கை பார்த்தேன். நீங்க உண்மையாவே எங்களுக்காக மறுபடியும் எங்களை தேடி வந்திருக்கீங்கன்னு இன்னைக்கு நீங்க ரத்தத்துல சரிஞ்சு விழும்போது தான் எனக்கே புரிஞ்சுதாய்த்தான். யாருக்காகவுமே எதுவுமே செய்ய விரும்பாத நீங்க எங்களுக்காக, என் பிள்ளைக்காக அத்தனை குண்டையும் வாங்கிக்கிட்டு இரும்பு மாதிரி எங்களை கேடையும் போட்டு காப்பாத்தி பின்னாடியே வச்சிருந்தீங்களே. அந்த அணைப்புல இருந்தது தேவையில்லை, நேசம். அது அது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. எனக்கு அந்த நொடி, அந்த நிமிஷம் உங்க ரத்தத்துல அந்த நேசத்துடைய தூய்மை தெரிஞ்சுது. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்காக, என் பிள்ளைக்காக வருவீங்க. அதான் காத்திருக்கிறதுக்கு தெம்பு வேணும்ல. எனக்காக நானே அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தட்டி கொடுத்துக்கிட்டு எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். இந்த அறையிலேயே உங்களுக்காக காத்து கிடக்கிறேன், வந்துடுவீங்களா? அருகில் கிடந்த ஆள் உயர அவன் போட்டோவை அண்ணாந்து பார்க்க காற்றில் அசைந்தாடிய சாளரம் அவள் கண்ணீரை மெல்ல மெல்ல துடைத்து விட்டது. துளசி அப்படியே அவன் சட்டையை தன் சேலை மீது அணிந்து கொண்டு அவன் ஆளுயர போட்டோவின் காலடியிலேயே சுருண்டு படுத்து கிடக்க அவன் முன் சுட்டு கண்ணீர் வடிக்காத அவள் கண்கள் இதோ இந்த 4 சுவற்றின் உள்ளே அவனுக்காக கண்ணீரை மட்டுமே வடித்து கொண்டு அவனுக்காக காத்திருந்தது. எப்படி 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 2 தடவை அவனோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு, எல்லாரும் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என்று பல்ராம் பாதுகாப்பு பணியில் நின்ற அத்தனை பேரையும் திட்டிக்கொண்டே நின்றான். இல்லை சார், எப்போவுமே கவனமாக தான் இருப்போம். ஃபேமிலியோடு போகும்போது அவர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் போட மாட்டார். மற்றபடி சட்டைக்குள்ளே குண்டு தொலைக்காத இரும்பு ஜாக்கெட் போட்டிருப்பாரு. மேடமுக்கு காலையிலேயே கொண்டு போய் கொடுத்தோம். மேடம் எனக்கு எதுக்கு இதெல்லாம், நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொன்னதுனால சாரும் அவர் போட்டிருந்த குண்டு தொலைக்காத சட்டையை கழட்டி வச்சுட்டாரு. ஆனாலும் சார், நீங்கள் சிஎம், உங்களுக்கு இது அவசியம்னு நாங்கள் எத்தனையோ தடவை சொன்னோம். இந்த நாட்டுக்கு சிஎம் அவசியம், ஆனால் எனக்கு அவங்க 2 பேரும் தான் தேவை. எனக்கும் அந்த பாதுகாப்பு வேண்டாம். அவளுக்கே உயிர் பயம் இல்லை, நான் என்ன கோழையா என்று விட்டு கர்வமாகத்தான் காதலை காட்டினான். மக்கள் முதல்வர்னா சும்மாவா? தன் குடும்பத்துக்காக உயிரையே அற்பமாக நினைத்து தியாகம் பண்ண துணிஞ்ச சிங்கம் நம்ம நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எவ்வளவு செய்வார்? அவரோட குடும்பம், அதனால உயிரை விட துணிஞ்சுக்கிட்டாரு. அடுத்தவரோட குடும்பத்துக்காக உயிரை விடுவாரா என்ன என்ற ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், எதிர்ப்பாளர்கள் ஒரு பக்கம் என்று இருதரப்பு பேச்சுகள் வந்தது. ஆனால் தீயவன் ஆசைப்பட்டது போலவே அவன் குடும்ப புகைப்படம் தமிழ்நாட்டு நாளிதழ்களில் மட்டுமல்ல, உலக நாளிதழ்களில் கூட அட்டைப்படமாகவே வந்தது. தீயவன் தன் மனைவி மகனை பின்னே அணைத்து பிடித்து தூக்கி இருக்க அவன் நெஞ்சில் துப்பாக்கி குண்டுகள் துளைப்பதையும் அப்போது கூட அவர்களை அசையாது பாதுகாத்து நின்றதையும் கோவிலில் உள்ள சிசிடிவி படம் பிடித்திருக்க அதை அப்படியே அட்டைப்படங்களில் போட்டு நாட்டை மட்டுமல்ல காதலையும் ஜெயித்தவர், காதலுக்காக உயிரை கூட விட துணிந்தவர் இவர் என்று ஆகா ஓஹோ என்று அடைமொழியோடு அவன்தான் காதலுக்கே குப்பிட் போல உருவகப்படுத்தி காட்டியிருந்தார்கள். முதல்வர் நல்லபடியாக பிழைத்து வர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க சிறப்பு அபிஷேகமும் ஆலய வழிபாடுகளும் நடந்து கொண்டிருக்க அவன் சொந்த மனைவியோ 3 நாளாகியும் இன்னும் மருத்துவமனை பக்கமே வந்தபாடு இல்லை. பல்ராம் தான் இரவும் பகலும் அங்கேயே முழித்திருந்து அவனின் உடல்நிலையை கவனித்துக் கொண்டிருக்கிறான். இன்னுமே கண்முழிக்கவில்லை அவன். அவன் செய்த புண்ணியமோ இல்லை தேவகியின் வேண்டுதலோ அல்லது மகனின் ஆசையோ மனைவியின் யாரும் அறியாத காணாத கண்ணீரோ அவன் இருதயத்தில் ஒரு குண்டு கூட தொலைக்கவில்லை. இருந்தாலும் அதீத இரத்த சேதம். பிழைக்கலாம் பிழைக்காமலும் போகலாம் என்கின்ற நிலையில்தான் 3 நாட்கள் கழித்து கண்களை திறந்தான் தீயவன். தேவகிக்கோ இப்போது பெரிய மன வருத்தமே. மருமகளுக்கு மகனை பிடிக்காது என்று தெரியும், அதனால் ஒதுங்கிவிட்டாள் என்றும் தெரியும். ஆனால் அவன் சாக கிடக்கும் பொழுதும் கூட வந்து எட்டி பார்க்காத அளவுக்கு வெறுப்பா? ஒரு மனிதன் அவளுக்காக, அவள் பாதுகாப்புக்காகத்தானே இந்த நிலையில் கிடக்கிறான். பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அவன் பிழைக்க வேண்டும் என்று காத்திருக்க கூட அவளுக்கு முடியவில்லையே. துளசியை குற்றம் சொல்லவும் முடியாமல் தவித்து போன இருதயத்தோடு தன் அருகிலேயே உட்கார்ந்திருக்கும் பேரனின் தலையை தடவி கொடுக்க அவனோ ஒவ்வொரு மருத்துவர் வெளியே வரும்போதும் பாட்டி பாட்டி அப்பா பொழைச்சுப்பாரா என்று பாவமாக கேட்க என்ன சொல்வது? இருக்கும்போது ஒருவன் மீது இருக்கும் வெறுப்பு செத்த பிறகு ஐயோ எனக்கு பிடிக்கலைனாலும் வாழ்ந்திருக்கலாமே என்று நினைப்பதும், இருக்கும்போது நேசம் காட்டாத இருதயங்கள் ஒருவர் இறந்த பின்பு
அவகிட்ட நான் கொஞ்சம் அன்பா இருந்திருக்கலாம் என்று காலம் கடந்து யோசிப்பதும் தான் மனிதனின் மிகப்பெரிய தீராத நோய். சார், காட் கிரேஸ், தீயவன் சார் கண்ணு முழிச்சிட்டாரு, இனி ஆபத்தில்ல, ஆபத்து கட்டத்தை அவர் தாண்டிட்டாரு என்று மருத்துவர் வெளியே வந்து சொன்னதும் தான் பல்ராமுக்கு மூச்சே வந்தது. அப்பா பொழைச்சுக்கிட்டாரா என்று துவாரகன் ஓடி வந்து மருத்துவர் முன்னால் நிற்க, உன் அப்பாவுக்கு ஆயுசு 100. நீ எப்ப கண்ணு முழிப்பாரு, எப்ப என்கிட்ட வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, உன் அப்பா உன்கிட்ட வந்துட்டாரு. ஹாப்பியா? ஹாப்பி, ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்று சிரித்தவனின் கண்ணில் அப்பா என்ற நிம்மதி மலர்ந்திருந்தது. சார், அவனை பார்க்க போகலாமா என்று பல்ராம் அனுமதி கேட்க, இல்லை சார், இப்போதான் கண்ணை திறந்திருக்காரு, அவர் மனநிலை உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்தது சொல்கிறேன் என்று மருத்துவர் உள்ளே போய்விட, முக்கிய செய்தி, முதல்வர் சுயநினைவுக்கு திரும்பினார், சில தினங்களில் வீடு திரும்புவார் என்று மருத்துவ குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது என்று செய்தியை இருட்டறையில் கிடந்த அவள் காதுகள் கேட்ட பின்னே துளசிக்கு அப்போதுதான் உயிர் வந்தது. கண்ணீர் வற்றி போன கண்ணில் ஜீவன் வந்தது. காத்திருந்த காத்திருப்பு வீண் போகவில்லை. வதங்கி கிடந்த வாடிய பைங்கிளி உதடுகள் துடித்தது. உதடு மெல்ல சிரித்தது. தன் தூயவன் மீண்டு வந்ததை அறிந்து, நன்றி தெய்வமே, நன்றி என்று மனதார கண்ணீரில் காணிக்கை செலுத்தினாள் தூயவள். அவனுக்கு வெள்ளை நேசத்தை வாய்மொழியில் கூற தெரியவில்லை போலும். செங்குருதி தெளித்து இதுதான் எனக்கு தெரிந்த காதல் என காட்டிவிட்டான். கர்வம் தோற்கலாம், திமிர் தோற்கலாம், நேசமும் காதலும் தோற்கலாமா? தீயவன் தோற்கலாம், தூயவன் தோற்கலாமா? தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.